உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம். நான் அந்த வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியலன்னா, இந்த சீரிஸ் உங்களுக்கு தான். நம்ம HTML ஃப்ரம் A to Z சொல்லித் தரோம் இந்த வீடியோலேருந்து. இது வந்து டே 1 உங்களுக்கு HTML ஃபுல் ஃபார்ம் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இந்த HTML தான் ஒரு வெப்சைட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணுறது. இந்த HTML வச்சு நம்ம வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியாது. நம்ம பார்க்குற இமேஜஸ், டெக்ஸ்ட்டு, லிங்க்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம HTML யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணணும். ஒரு வெப்சைட்டை நம்ம ஒரு வீடியோ வச்சுக்கலாம். லைக் HTML வந்து ஒரு வெப்சைட்டுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். லைக் சிமெண்ட், பிரிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். அதான் HTML பண்ணோம். நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ் என்ன பண்ணால் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம். லைக் நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, டெக்கரேஷன் பண்ணுறது, இன்டீரியர்ஸ் ஒர்க்லாம் பண்ணுறது, அதான் சிஎஸ்எஸ் பண்ணோம். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்துக்கோம். லைக் இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ்லாம் கொடுக்குற மாதிரி சுவிட்ச் போட்டு ஃபேன் ஆன் ஆகணும், லைட் ஆன் பண்ணணும், அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் அது ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டூல் வேணும். அதுக்கு தான் ஒன் கம்பைலர்னு ஒரு டூல் இருக்குது. அதில் தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். க்ரோம் போய் ஒன் கம்பைலர்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே ஒரு லிங்க் வரும், ஃபஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் வரும், ஒன் கம்பைலர், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த கோடிங் லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். அதில் நம்ம HTML கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இதில் தான் நம்ம HTML ப்ரோக்ராம் எழுத போகிறோம். எரேஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க கோட்லாம் ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னதுன்ட்டு. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணி எழுத போகிறோம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இங்கே செமிகோலன் டாக் டைப் இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் வந்துடும். ஃபஸ்ட் லைன் வந்துடும். ஃபஸ்ட் இந்த லைன் ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட் கொடுத்துட்டு செமிகோலன் டாக் டைப் ஸ்பேஸ் HTML. இந்த லைன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது? இந்த லைன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா, HTML நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம ப்ரௌசருக்கு நம்ம எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுதான் நம்ம ஃபஸ்ட் லைனில் சொல்கிறோம். ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட் கொடுத்துட்டு செமிகோலன் டாக் டைப் ஸ்பேஸ் HTML. இது வந்து இந்த வெர்ஷனோட HTML பா அப்படின்னு நம்ம ப்ரௌசருக்கு சொல்கிறோம். அதுதான் அந்த ஃபஸ்ட் லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட் லைன் எழுதலாம். செகண்ட் லைனில் ஷிஃப்ட் ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட் கொடுத்துட்டு HTML சொல்லி க்ளோஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு க்ளோசிங் ஆட்டோமேட்டிக் இன்னொன்று ஒரு க்ளோசிங் HTML வருது. இது என்னதுன்னு சொல்கிறேன். ஓப்பன் HTML டேக். நெக்ஸ்ட் இது க்ளோசிங் HTML டேக். நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம HTML எழுதுகிற எல்லாத்தையும் நம்ம இதில் தான் எழுதுவோம். இதுக்குள்ளே தான் எழுதுவோம். தேர்ட் லைனில் என்ன எழுதுறேன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் லைனில் ஷிஃப்ட் ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட் ஹெட் ஹெட் அப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஓப்பனிங் டேக் வரும், க்ளோசிங் டேக் வரும். நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம எழுதுவோம். ஹெட்டு நம்ம பாடியில் வந்து ஹெட்டு பாடின்னு ரெண்டாக பிடிச்சிருவோம். அது ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து HTML ஹெட்டு பாடின்னு இருக்குது. ஹெட்டில் நம்ம என்னென்ன எழுதலாம்னா டைட்டில்ஸ் அண்ட் மோர். அது ஃபியூச்சரில் பார்க்கலாம் என்ன எழுதலாம். டைட்டிலில் என்னென்னா நம்ம இங்கே மேலே பார்க்குறோம் பார்த்தியா HTML ஒன் கம்பைலர் டேப்பில் நேம் வருது பார்த்தீங்களா, நம்ம அதான் டைட்டில்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாடி டேக்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையும் எழுதுகிறோம். ஷிஃப்ட் ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட் கொடுத்துட்டு BODY பாடி கொடுத்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே தான் எல்லாமே எழுதுவோம். இந்த பாடி டேக்குள்ளே தான் நம்ம எல்லாமே எழுதுவோம். இது ஓப்பன் பாடி டேக், இது க்ளோஸ் பாடி டேக். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட் கொடுத்துட்டு H1 திரும்பி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஓப்பன் H1 டேக், இது க்ளோசிங் H1 டேக். இது H1 டேக்னா என்னன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சும்மா சாம்பிளுக்கு நம்ம ஒரு கோட் எழுதலாம். இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் நீங்கள் என்ன வேலை எழுதிங்கன்னா ஹாய் கொடுத்து இது ரன் பண்ணிங்கன்னா இங்கே ஹாய் இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். இங்கே இது ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே எழுந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இதுதான் இந்த H1 டேக். இந்த H1 டேக் நிறைய, அப்புறம் பேராகிராஃப் டேக், இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். இந்த வீடியோவில் புரிஞ்சிச்சுன்னா இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட் எபிசோடை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்டில் தென் பாய்.